Hey, hi friends. Very good evening. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்பிளைனர் சீரீஸில் வந்து ஓகே ஆப்டிடியூட் எக்ஸ்பிளைனர் சீரீஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து கேலண்டர் ஆப்டிடியூட். இது ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட்னு சொல்லலாம். பட் பேசிக்ஸ் தெரிஞ்சது, யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி, குவிக்காக சால்வ் பண்ணுற ஒரு டாபிக். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளைனர் சீரீஸில் பேசிக்ஸ் ப்ளஸ் சாம்பிள் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கேலண்டர் பேஸ்ட் ஆப்டிட் கொஷின்ஸில் சில கான்செப்ட்ஸ்லாம் தெரியும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீ யூ கேன் சால்வ். ஓகே, ஸோ அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆட் டேஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வீக் வந்து 7 டேஸ் இருக்குது. ஓகே, ஆட் டேஸ் ஆர் த எக்ஸ்ட்ரா டேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட் வீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 டேஸ் இருக்குன்னா 100ல் வந்து எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 7 இருக்கும். ஸோ 7 1 7 இங்கே போகுது, 7 4 28, அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குது. ஸோ 14 வீக்ஸ் இருக்குது ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா டேஸ், அதுதான் 2 ஆட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு எவ்வளோ டேஸ் கொடுத்தாலுமே எவ்வளோ வீக் இருக்குன்னு பண்ணிட்டு மீதம் இருக்கிறத வந்து நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதை நீங்கள் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து டே கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட் டேஸ் வந்து 0 அப்படின்னா சண்டே, 1னா மண்டே. ஸோ இது வந்து நீங்கள் மக்கப் பண்ணாலும் ஓகே, பட் யூ டோன்ட் ஹேவ் டு மக்கப். நான் இதை எக்ஸ்பிளைனாக பண்ண போகிறேன். இது எல்லாமே வி கேன் சால்வ். ஓகே, ப்ராப்ளம்ஸை இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 100 இயர்ஸில் வந்து 5 ஆட் டேஸ் இருக்கு. எப்படி நான் 100 இயர்ஸில் 5 ஆட் டேஸ்ன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான இது இங்கே எழுதலை. 300 இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் இயர் இருக்கு. இயர் வித்தவுட் லீப் இயர் 365 டேஸ் இருக்கு. இயர் வித் லீப் இயர் வந்து 366 டேஸ் இருக்கும். ஸோ 365ல வந்து ஒரு ஆட் டே இருக்கும். ஓகே, 360 தட் இஸ் லீப் இயரில். லீப் இயரில் வந்து பார்த்தோன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். ஓகே, எப்படி 365ல 7 டிவைட் பண்ணால் 7 5 35, இன்னொன்று இருக்குது 7 2 14. ஸோ ஒரு ஆட் டே இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்குது, அதான் ஆட் டே சொல்கிறோம். 366 பண்ணால் 2 இருக்கும். ஓகே, இது மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ 100ல் வந்து நான் 5 ஆட் டேஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா அப்படின்னா இதில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். 100/4 போடலாம்ல, 425 சார். ஆனால் இதில் இன்னொரு ரூல் இருக்குது. 100th இயர் which is divisible by 100 needs to be divisible by 400 to be qualified as a leap year. 100 வந்து 400 டிவைட் ஆகாது. ஸோ 100 வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ 25 100 4ஆல் டிவைட் பண்ணால் 25 லீப் இயர்னு சொல்ல முடியாது, 24 தான் இருக்கும். ஏன்னா 100th இயர் ஓகே இஸ் நாட் அ லீப் இயர். ஓகே, ஸோ 24 இயர்ஸ் வந்து லீப் இயர். பிடி 76 இயர்ஸ் வந்து நார்மல் இயர். நார்மல், இது நான் ஒழுங்காக எழுதிக்கிறேன். ஓகே, என்னன்னு போட்டுக்கலாம். இது என்ன, இது வந்து லீப். என்ன சொன்ன, லீப் இயருக்கு 2 டேஸ் இருக்குன்னு சொன்னல, ஆட் டேஸ். ஸோ 24 × 2 48 ஆட் டேஸ் இருக்கும். நார்மல் இயருக்கு 1 ஆட் இருக்கும். 76 × 1 76. 76 + 48 போட்டால் 110 118 124. ஓகே, 124 இருக்கு. இது நம்ம மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இப்போ 7 1s are 7, 5 இங்கே போச்சுன்னா 7 7s are 49. மீதி எவ்வளோ 5 இருக்குது பாக்கி, அதுதான் 5 ஆட் டேஸ். ஓகே, இது நீங்கள் மைண்டில் யூ ஷுட் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு தடவை யூ டோன்ட் ஹேவ் டு சால்வ் லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 400 இயர் as 0 ஆட் டேஸ். நான் சொல்லியிருந்தேன்ல, a year which is divisible by 100 needs to be divisible by 400 to be qualified as a leap year. ஓகே, 400 வந்து divisible by 400, ஸோ அதனால லீப் இயர். ஆனால் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா 400 இயர், எவ்ரி 400 இயர் வந்து கேலண்டர் வில் ரீசெட் இட் செல்ஃப். ரொம்ப முக்கியமான இது, நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. நிறைய ஆப்டிடியூட் கிளாஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்டே சொல்ல மாட்டாங்க, பட் இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். நம்ம வந்து இயர் 1 ஃபஸ்ட்டு ஏடி இருக்குல்ல, சாரி ஏடி இல்லை பிசி கூட வச்சுக்கோங்க, டோட்டல் 2000 இயர்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து 2025 இருக்கும். இயர் 1 Jan 1ல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சண்டே, அதுதான் முதல் நாள். ஓகே, ஆஸ் பர் கோட் இட் இஸ் 0. ஓகே, இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா எவ்ரி 400th இயர் கேலண்டர் ரீசெட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, இப்போ இயர் 400 Jan 1 என்னவா இருக்கும், அகெயின் இட் வில் பி சண்டே. அகெயின் இட் வில் பி சண்டே. அதான் நான் சொல்கிறேன், ரீசெட்ஸ் இட் செல்ஃப்.
ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து புரியாத மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகேங்களா? ஒரு சாம்பிள் பார்த்தோம்னா எவ்ரிதிங் வில் பி வெரி கிளியர். ஓகே. கூல். இப்போ கேலண்டர் கொஷின்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் 15th ஆகஸ்ட் 1947. இது மாதிரி தான் கொஷின்ஸ். இதுதான் கேலண்டர் பேஸ்ட் ஆப்டிட் கொஷின்ஸ். ஓகே. ஸோ எல்லா கேலண்டர் பேஸ்ட் ஆப்டிட் கொஷின்ஸும் நம்ம ஆட் டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. என்ன சொல்லியிருந்தேன்? இயர் 1 ஜான் 1 வந்து சண்டேன்னு சொல்லியிருந்தார். இதான் ஃபர்ஸ்ட் டே. மைண்ட் வச்சுக்கணும். ஓகே. இன்னும் சொல்லியிருந்தேன் எவ்ரி 400 இயர் ரிப்பீட்ஸ். கரெக்டா? இந்த ஜான் 1 வந்து சண்டேவா தான் இருக்கும். ஓகே. ஆனா இயர் 401 ஜான் 1 பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 400th இயர் வந்து லீப் இயர். ஸோ அந்த 400th இயர் வந்து இட் வில் ஹவ் 2 odd days. 2 odd days. ஸோ பேசிக்காக வந்து இந்த இயரில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸை வந்து 7ஆல் வந்து பிரிச்சிங்கன்னா வீக் வைஸ் பிரிச்சிங்க அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும். ஓகே. ஸோ சண்டே இருக்கு அப்படின்னா 2 odd days. சண்டேலேருந்து கேல்குலேட் பண்ணிங்க. சண்டே ப்ளஸ் மண்டே ப்ளஸ் டியூஸ்டே. ஓகே. ஸோ 401 இயர் 401க்கு வந்து ஜனவரி 1 வந்து டியூஸ்டேவாக இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ ஆட் டேஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் டேலேருந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் தி நெக்ஸ்ட் இயர்க்கா டேட். தான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே. நம்ம ஆட் டேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். கரெக்டாக நம்ம எப்படி ஆட் டேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த பேசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாமா? என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் நான் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம வந்து இயர் 1 ஜான் 1 சண்டேன்னு சொல்லியிருந்தோம்ல. நான் என்ன சொன்னேன்? எவ்ரி 400 இயர்ஸ் வந்து இட் ரிப்பீட்ஸ். கரெக்டா? இப்போ நம்ம டேரக்டா 1947ல வந்து ப்ரீவியஸாக ஏதோ ஒரு இயர் வந்து 100 நம்ம வந்து மேக்ஸிமம் இயர் வந்து 0 odd days இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இயர் 1600 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் லீப் இயர் தான். ஏன்னா இட்ஸ் டிவிசிபிள் பை 4. கரெக்ட். 400. ஓகேவா? இயர் 1600 ஜான் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இட் வில் பி எ சண்டே அகெயின். ஏன்னா இட் ரீபீட்ஸ் இட் செல்ஃப். கேலண்டர் இங்கே புண்ண போட்டிருக்கேன். இட் ரீசெட்ஸ் இட் செல்ஃப். ஓகே. இப்போ வந்து இங்க இருந்து இப்போ நான் 1947 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ என்னன்னா 1600 1899 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் இருக்கு? 300 இயர்ஸ் இருக்கு. இன்க்ளூடிங் 1600. இன்க்ளூடிங் 1600 பார்த்தீங்க அப்படின்னா 300 இயர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஜனவரி 1 இதுல இருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ இயர் இருக்கு? 300 இயர்ஸ் இருக்குன்னு சொன்னா. கரெக்டா? 300 இயர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? இங்க 100 இயர் ஹேஸ் 5 odd daysன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 300 வந்து 5 into 3 15. அதை இன்னும் டிவைட் பண்ணலாம். 7 கரெக்டா? டிவைட் பண்ணா 7 4 14. ஸோ ஒரு ஆட் டே இருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஆட் டே இருக்கனால சாரி இது இன்க்ளூடிங் 1899 1600லேருந்து 1899 வரைக்கும் வந்து 300 இயர்ஸ் இருக்கு. ஓகே. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட் டே இருக்கு? இந்த பிட்வீன் வந்து 1 odd day இருக்கு. அதனால 1900 இயர் ஜான் 1 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 odd day ஆட் பண்ணுங்க. சண்டே ப்ளஸ் 1 மண்டே. ஓகே. கிளியரா? ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம் 1900. இப்போ என்ன 1947 வரைக்கும் நம்ம வந்து 15th ஆகஸ்ட் 1947 எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓகே. நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஜான் 1 என்னன்னு நமக்கு வேணும். அப்படி தெரிஞ்சால் நம்ம 15th ஆகஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம்ல. இங்கேருந்து பிட்வீன் எவ்வளோ இருக்குது? இதுக்கும் 46 இயர்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா? 46 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. 1900லேருந்து 1946 இன்க்ளூடிங் 1946 இட் இஸ் 46 இயர்ஸ். ஸோ பிட்வீன் இங்கே வந்து 46 இயர்ஸில் வந்து எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ 46 டிவைட் பை 4 எவ்வளோ லீப் இயர் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ எவ்ரி 4 இயர் லீப் இயர் வரும். கரெக்டாக? 4 1 4 ஸோ 11 லீப் இயர்ஸ் இருக்குது. அப்புறம்
35 வந்து நார்மல் இயர்ஸ் இருக்கு. இது லீப். ஓகே. இப்போ இது எப்படி எழுதலாம்? லீப் இயருக்கு வந்து 2 odd days இருக்கு. ஸோ 22. இதுக்கு வந்து 1 odd day இருக்கு. ஸோ 35. ஸோ 57 odd days இருக்கு. which you can again divide by 7. டிவைட் பண்ணா 7 8 are 56. 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ 1 odd day இருக்கு. கரெக்டா? ஸோ 1947 Jan 1 பார்த்தீங்க அப்படின்னா +1 போட்டுக்கணும் odd dayல. என்னது? டியூஸ்டே. ஓகே. 1947 கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ இங்க 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் எவ்வளோ ஆட் டே இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மிடில் எப்படி பார்க்கறது? நான் வந்து இதை நான் அழிச்சிட்டு சொல்றேன் சிம்பிளா. ஓகே, நம்ம இங்க இந்த டேபிள் போயிடலாம். ஓகே, அது இங்க இல்லையா? ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எழுதிட்டு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜனவரி 1 வந்து ஆகஸ்ட் 15 ஓகேவா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 இருக்கும். ஜனவரி எவ்வளோ டேஸ் இருக்கு? 31 டேஸ் இருக்கு. பிப்ரவரி 28 டேஸ் இருக்கு. மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, இதுல 31, 30, ஓகே, ஜூன்ல 30, ஜூலைல 31, ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 odd days இருக்கும். 7 4 28 போட்டிங்கன்னா 7 டிவைட் பண்ணீங்கன்னா 3 எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அதான் இங்க போடுறேன். இதுல வந்து 0 odd day 7 டிவைட் பண்ண முடியும். 3 odd days, இல்லை 2 odd days, 3 odd days, 2 odd days. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 odd days, 15 வரைக்கும் இருக்கும். 115 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு odd day இருக்கு. இதெல்லாம் சம் பண்ணலாமா? 3 6 8 8 + 3 11 11 + 2 13 13 + 4 17. ஓகே, 17 பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 3 இருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ 3 odd days இருக்கு. ஸோ ஜனவரி 1 வந்து 14 இருக்கும். தெர் 3 odd days இருக்கு. அப்போனா என்ன வரும்? டியூஸ்டேலேருந்து 1 odd dayனா வெனஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே, 2 odd dayனா தேர்ஸ்டே, 3 odd dayனா ஃப்ரைடே. ஓகே, இதுதான் ஆன்சர். ஆகஸ்ட் 15 வந்து 1947 ஃப்ரைடே. நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் calculate ஃப்ரம் த பிகினிங் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு calculate பண்ணீங்கனாலே யூ கேன் ஃபிகர் அவுட். ஓகே, இது நம்ம குவிக்காக பண்ணணும். ஸ்லோவாக டக் டக்குன்னு பண்ண இயர் 1 Jan 1600 வரைக்கும் 0 கரெக்டாக. 1600லேருந்து 1900 வரைக்கும் டக் டக் டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா யூ வில் ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் ஒரு இன்னும் இந்த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் இது மாதிரி கேட்பாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க Jan 1 2006 ஓகே சண்டே அப்படின்னா இது அசியூம் பண்ணணும். ஓகே, நீங்க டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் ஆர் செக் வெதர் இட் இஸ் ஆக்சுவலி சண்டே ஆர் நாட். இவங்க சொல்றாங்க Jan 1 2006 சண்டேனா வாட் டே ஆஃப் த வீக் இஸ் Jan 1 2010. ஓகே, 2010 என்ன? இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா, ரெண்டுமே Jan 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்னன்னா 6லேருந்து 10 இருக்குள்ள எவ்வளோ லீப் ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். 2006 7 8 9 10 4 இயர்ஸ் இருக்கு கரெக்டா? 2006 வந்து 1 2 3 4 இயர்ஸ் இருக்கு. 4 இயர்ஸ்ல வந்து எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து 2006ல பார்த்தீங்க 2007ல பார்த்தீங்கன்னா 2006 வந்து நார்மல் இயர், இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 4. ஸோ 2007 பார்த்தீங்கன்னா +1 ஆட் ஆகும். ஒரு ஆட் டேல வந்து தள்ளி போகும். சண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது Jan 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மண்டே. ஓகே, Jan 1 போட்டுக்கோங்க. எல்லாமே Jan 1 Jan 1 Jan 1. நெக்ஸ்ட் வந்து 2007 வந்து மண்டே அப்படின்னா 2008 Jan 1 என்னது? டியூஸ்டே. ஏன்னா அது ஒரு ஆட் டே. +1 போட்டுக்கோங்க. இட்ஸ் நாட் இல்லை. ஆனால் 2008 வந்து லீப் இயர். ஓகே, 2008 வந்து லீப் இயர். ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 4 5 20, 4 2 8. ஓகே, ஸோ இங்கேருந்து +2 போட்டுக்கணும். +2 போட்டால் வெனஸ்டே தேர்ஸ்டே அப்படின்னு வருது. ஓகே, என்னது? 2009. 2009. ஆனால் 2009 வந்து இட்ஸ் நாட் அ லீப் இயர். ஸோ அகைன் தேர்ஸ்டேலேருந்து 1 டே போச்சுன்னா 2010 கிடச்சிடும் கரெக்டாக, விச் இஸ் வாட்? ஃப்ரைடே. ஓகே, ஸோ 2001 Jan 1 2010 வந்து இட் இஸ் அ ஃப்ரைடே. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. பிட்வீன் 2 டேஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் டேட் கேட்பாங்க.
இல்லாட்டி ஸ்டார்டிங்லேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா டக் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு எக்ஸ்பிளைனர் சீரீஸில். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. இட் வில் ரியலி ஹெல்ப் அஸ். அண்ட் உங்களுக்கு எதாவது டாபிக் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பிளேஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வி டெய்லி டிஸ்கஸ் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.